வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்ன பொன்னி. லாஸ்ட் வீக் நான் கேரளா விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே அந்த கேரளாவில் என்னெல்லாம் பார்த்தேன், அப்புறம் அதனோட விசேஷம் இதை பற்றி நான் சொல்கிறேன். இங்கே ஒரு கிளிம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு ஐடியாக்காக. என்னெல்லாம் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நம்ம அது பார்க்கலாம் வாங்க. இங்கேருந்து நாங்கள் போகும்போது ஃப்ளைட் ரொம்ப டிலே ஆகிடுது. நாங்கள் ஒரு மணி வாக்கில் தான் அங்கே போயே சேர்ந்தோம். அதுக்கப்புறம் ஹோட்டலில் போய் நாங்கள் செக்இன் பண்ணி சாப்பிட்றதுனா ரொம்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டு அந்த கேப் டிரைவர் எங்களை அந்த ஏர்போர்ட் வழியிலேயே இருக்கு இல்லையா, அங்கேயே ஒரு நல்ல வெஜிடேரியன் ஹோட்டலில் கூட்டின்னு போக சொன்னால் அவர் நல்ல ஹோட்டலுக்கே கூட்டின்னு போயிட்டு சொன்னார், அங்கே உங்களுக்கு 2-3 மணி வரைக்கும் கூட இந்த அதாவது கொஞ்சம் டிஃபன் கிடைக்கிறது, ஏன்னா லேட்டாக ஃப்ளைட்டில் வருவாள் அங்கே சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லி அங்கே நாங்கள் என்ன பண்ணினோன்னா ஒரு வடை வாங்கிட்டோம். வடை சுமாராக இருந்தது. ஆனால் எங்களை பார்த்த உடனே நாங்கள் ஆர்டர் பண்ணினப்போ அவன் தோசை போட்டால், அதாவது ஒரு மசால் தோசை, இது ரவா தோசை, இதுதான் சாப்பிட்டோம் நாங்கள். அப்புறம் காஃபி டீ எல்லாம் குடிக்கல, அதுவே வயிறு நிறைஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் மாத்திரம் காமிச்சிருக்கேன். மற்றது நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். அடுத்த நாள் காத்தால் நாங்கள் ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும். அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குளிச்சுட்டு சாப்பிட போயிருந்தோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் பஃபே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாட்டனும் நிறைய இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே ஒட்டவடி யூ ஆஸ்க் ஃபார் யூ வில் கெட் இட். இது ஏத்தப்பழம் நேந்திர பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அது புழுங்கியிருக்கா, வேக வச்சுருக்கா. அப்புறம் இங்கெல்லாம் ப்ரெட்டு அது மாதிரி எல்லாம் இருந்தது. அந்த பக்கம் புட்டு கடலை எல்லாம் இருந்தது. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாங்கள் கை கால்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் இதுக்கு எதிர்த்தாப்பிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது எர்ணாகுள தப்பன்னு பேர், சிவாலயம். அதுக்கு போயிருந்தால் ரொம்ப பெரிய கோவில், இங்கே நிறைய சுவாமி இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தால் அவங்க ஃபோட்டோகிராஃபி இஸ் நாட் அலவுட். வெளியில் அந்த மாத்திரம் எடுத்துக்க சொன்னால் அது மாத்திரம் எடுத்திருக்கேன். அது பக்கத்தில் இது மெரைன் டிரைவ், த பேக் வாட்டர்ஸ் ஆஃப் கேரளா, இதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதையும் உள்ளே போய் நான் பார்த்துட்டு வந்தேன். நான் கேரளாவில் ரொம்ப நாள் இருந்தால் கூட இந்த இடத்த பர்டிகுலராக நான் பார்த்தது கிடையாது. அதனால சரி இன்றைக்கி இதையும் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி போனோம். கொஞ்சம் வெயிலாக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருந்தது. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி சண்டே ஆனதுனால அவ்வளோவா காத்தால் கும்பலும் இருக்கலை. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் நிறைய இந்த பெஞ்சஸ்லாம் இருந்தது. இது அந்த அதை தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப க்ளீனாக இருந்தது. அதை சொல்லணும் இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாட்டர் பாருங்க எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அங்கேருந்து யாரோ எங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் ஆண்டின்னு சொன்னால் சரின்னு சொல்லி அவள்கிட்ட கொடுத்து எடுக்க சொன்னோம். இங்கே பற்றியெல்லாம் அங்கே ஓரத்தில் இருக்கிறையா, அங்கே ஷிப்பு நிறுத்திடுவா. அங்கேருந்து இங்கே இப்படி இந்த பாலம் மாதிரி இருக்குது, நடந்து நம்ம கரைக்கு வரணும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடம், வெரி ப்ளசண்ட்டாக இருந்தது. நிறைய பட்சிகள்லாம் இருந்தது. நிறைய சுற்றி வர அந்த ஒரு இது மாதிரி கரை மாதிரி கட்டியிருக்கா இல்லையா, பக்கத்தில் நிறைய பட்சிகள் இருந்தது. இது இந்த இடத்துலேருந்து இந்த ரோட்டில் இந்த பக்கத்துலேருந்து அந்த கோவிலை நான் எடுத்தேன் ஃபோட்டோ. இங்கே ரொம்ப கிளியராக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோவிலில் எல்லா சுவாமியுமே இருந்தது. கணபதி எல்லா கோவிலையும் இருக்கும். அப்புறம் முருகர், ராகவேந்தர், நிறைய சுவாமி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே நாங்கள் போகும்போது உற்சவம் இருந்தாலும் நிறைய வெடிக்கட்டு கூட போட்டுகிட்டே இருந்தால். இது அந்த மெரைன் டிரைவோடு என்ட்ரன்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஆர்டிஸ்டிக்காக இருந்ததுனால இந்த கேட்டை கூட நான் எடுத்தேனே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது, நீங்களே பாருங்க. நிஜமாகவே ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டோடு நம்ம பார்த்தோன்னா வி வில் ஜஸ்ட் லவ் திஸ் பிளேஸ். அவ்வளோ அழகாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. வெரி குவாய்ட். அன்றைக்கி ரொம்ப குவாய்ட்டாகவும் இருந்ததுனால ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. இங்கே ஐ லவ் கொச்சின்னு நாங்கள் விட்டு வந்ததுக்கப்புறம் இருந்தது. இது எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஆஃபீஸு. இங்கே இருக்கிறது மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சு. இங்கே விதவிதமான பட்சிகளோட குரல் கேட்டுகிட்டே இருந்தது. அதனால அதை உங்களுக்கு பிக்சராக எடுக்க முடியல, ஏன்னா எங்கே அந்த கத்துறதுன்னே தெரியலை.
அந்த சவுண்டை மாத்திரம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருந்தது. சரி நீங்களும் என்ஜாய் பண்ணுவேன்னு அதை கேளுங்கோ. மற்றபடி நான் மற்ற விவரம்லாம் அப்புறம் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.